பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலேயும் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, டிராஃபிக் அஃபென்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல மனசில் வந்து ரெண்டே விஷயம், ஹெல்மெட் ஒன்றுங்க, சீட் பெல்ட் ஒன்றுங்க. இது ரெண்டு மட்டும்தான் டிராஃபிக் ரூல்ஸ்னுங்க கூட இன்னும் சில பேர் நினச்சிட்டுருக்காங்க. ஆனால் இது ஒரு சின்ன புள்ளி தானுங்க. நம்ம வீட்டில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் கரெக்டாகவும் ஃபாலோவும் பண்ணணுங்க. சரிங்களா? சரிங்க. இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னா என்ன பார்க்கலாங்களா? பெடஸ்ட்ரியன் கிராசிங் அப்படின்னா பாதசாரிகள் கடக்கும் பாதை அப்படின்னு அர்த்தம்ங்க. அதாவது அந்த ரோடு கிராஸ் பண்ணுறது நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பாதை. இந்த போர்டு வச்சு, அதாவது பெடஸ்ட்ரியன் கிராசிங் போர்டு வச்சு இந்த லைன் போட்டிருந்துச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெடஸ்ட்ரியனுக்கு தானுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்குதுங்க. அதாவது இப்போ நம்ம கார்லேயே பைக்லேயே போயிட்டு இருக்கிறோன்னு வைங்க, நடந்து யாராவது கிராஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று ஸ்லோ பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா நம்ம வண்டி ஸ்லோ பண்ணி தான் போய் ஆகணுங்க. இல்லை நின்று தான் போய் ஆகணும் கட்டாயமாக அப்படின்னா கட்டாயமாக நின்னே தான் போய் ஆகணுங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த நடந்து போகிறவங்களுக்கு இருக்குதுங்க. அதாவது பொதுவாக டிராஃபிக் ரூல்ஸ் இல்லைங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது, அதாவது முதல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணியே ஆகணுங்கிறது இருக்குதுங்க. அதை நான் உங்களுக்கு பின்னாடி வர ஒரு வீடியோவிலையும் அப்பப்போ தெளிவாக சொல்கிறேனுங்க. சரிங்க. இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைன் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குங்க ரோட்டில்? நாங்கள் டெய்லி ரோட்டில் போயிட்டு தான் இருக்கிறோம், நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, அது நம்ம பெரும்பாலும் கவனிக்க மாட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து இந்த பெரிய பெரிய சிக்னல் ஏரியாவில் அந்த சிக்னலுக்கு போய் நம்ம வண்டி நிப்பாட்டுற இடத்துல வந்து இருக்கும். அது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாமல் பொதுமக்கள் அதிகமாக ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரியான இடங்கள்ங்க, அதாவது ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு, காலேஜு, அப்புறம் இன்னும் இதே மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸு, இன்னும் நிறைய இடங்கள் இருக்குதுங்க. இந்த மாதிரி இடங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல ரோடு ஜங்ஷன்லாம் இருக்கும். இந்த 3 ரோடு பிரியறது, இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு இடமும் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு எல்லோ கலர் சிக்னல் ஒன்று வச்சு அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைன் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துலையெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த எல்லோ சிக்னல் பிளிங்க் ஆகுது அப்படின்னாலே நம்ம அந்த இடத்துல யாராவது கிராஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவனித்து நம்ம டிரைவ் பண்ணணுங்க. அப்போ தான் அவங்க நடந்து போகிறவங்களுக்கும் சேஃபாக இருக்கும், நம்மளுக்கும் சேஃபாக இருக்கும். சரிங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைனுங்கிறது சுத்தமாக எல்லா இடத்துலையுமே அழிஞ்சு போய் தான் கிடக்குங்க. ஏதோ 1-2 இடத்துல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிகிற அப்படி இருக்கும். அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அது என்னன்னே தெரிஞ்சுக்காமையும் கூட போயிடுறாங்க. சரிங்க. இந்த வீடியோ பார்க்குறதுல இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னிங்கன்னா இந்த லைனை பற்றி உங்களுடைய ஏதாவது ஒரு அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சரிங்க. ஃபஸ்ட்டு நாம் இது வரைக்கும் இதை எப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த லைன் சிக்னல் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குதுன்னு சில பேர் நினச்சிட்டுருக்குறாங்க. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா சிக்னலில் போய் நிற்கும்போது இந்த லைனில் தான் வண்டி நிப்பாட்டோன்னு நினச்சிட்டுருக்குறாங்க. இன்னும் சில பேர் சிக்னலோட பார்டரை காட்டுறதுக்காக தான் இந்த லைன் போட்டிருக்குதுன்னு நினச்சிட்டுருக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் இருக்கிற பாருங்க, இங்கே இந்த கோடெலாம் போட்டிருக்குதுங்கிறதையே பார்த்துருக்கவும் மாட்டேன், கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேனுங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை திருத்திக்கோன்னு நினச்சாங்கன்னா அந்த ஒரே விஷயத்தில் நம்ம எத்தனை இடத்துல தப்பு பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு திரும்பி பார்க்கணுங்க. இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் தானுங்க. இது இல்லாமல் இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைனில் வந்து நிறையா தப்பு நடக்குதுங்க. சரிங்க. நாம் இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைனை வந்து முறையாக பயன்படுத்தாததுனால மெயினாக என்னென்ன பாதிப்புலாம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமாக நம்ம வண்டி கொண்டு போய் பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைனில் ஃபுல்லாக நிப்பாட்டிக்கும் போதுங்க, நடந்து ரோடை கிராஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த லைன் விட்டு தள்ளி நடு சிக்னலுக்குள்ளே நடக்க வேண்டியதாக போயிடுதுங்க. இதனால் மற்ற சைட்லேருந்து போகிற வண்டிகளுக்கு அடைஞ்சலாகி போயிடுதுங்க. இதனால் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் கூட சான்ஸ் இருக்குதுங்க. அப்படி இல்லைங்கன்னா இந்த ரெட் சிக்னலுக்காக நிற்கிற வண்டிகளுக்கு நடுவில் வண்டி கிராஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு க்ரீன் சிக்னல் போட்டதே என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறவங்கள நினச்சி பார்க்குறவங்கள உடனே ஹார்ன் அமைக்கி பிடிச்சிட்டு வண்டி நகர்த்த ஆரம்பிச்சிடுறாங்க. நடந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம் என்னைக்காவது யோசிச்சு பார்க்குறாங்களா? இதனாலேயே பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சிக்னல் ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுனா ஒரு பெரிய மலையாட்டம் ஆகி போயிடுதுங்க. அப்படி இல்லைங்கன்னா இன்னொரு வேலை பண்ணிடுறாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க. கேவீத்து நடந்து போகிறதுங்க, எந்த வண்டி வந்தால் எனக்கு என்ன, நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஓட்டுங்க. அப்புறம் இப்படி நடக்கும்போது பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகள் கரெக்டான டயத்துக்கு அந்த க்ரீன் சிக்னலை தாண்டி போக முடியாமல் போயிடுதுங்க. இதனாலையும் கூட க்ரீன் முடிஞ்சு எல்லாம் உளுந்து ரெட்டு உளுந்தாங்க கூட போயிட்டே இருப்பாங்க காரு, பைக்கெல்லாம். ஜஸ்ட்டு ஒரு மிஸ்டேக், அது செயின் மாதிரி தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குங்க. சரிங்க. அப்படின்னா இந்த கிராசிங்கை முறையாக எப்படி பயன்படுத்தலாங்க?
இதை வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறவங்க வியூலேயும் சரி, வாகன ஓட்டிகள் வியூலேயும் சரிங்க, 2 பேர்த்தோட வியூலேயும் பார்க்கணுங்க. அப்போ தான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுங்க. இன்னொன்று என்னங்கன்னா, பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் நிறைய டைப் இருக்குதுங்க. நம்ம ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ நான் படத்தில் காட்டுற மாதிரி இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் தானுங்க அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை பற்றி டீட்டெயிலில் பார்க்கலாங்க. மற்ற டைப்பு எல்லாம் வந்து பின்னாடி ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. சரிங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போதுங்க ரோட் சைடில் ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங் போர்டு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்பீட் லிமிட் போர்டு வச்சுருப்பாங்க. அதில் கொடுத்துருக்கிற ஸ்பீடுக்கு கட்டாயமாக நீங்கள் உங்கள் வண்டி ஸ்பீடை வந்து குறைக்கணுங்க. அப்படி நீங்கள் ஸ்பீடை குறைச்சி போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது கிராசிங்கில் வந்தாங்கன்னா கூட உங்களால் ஈஸியாக வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அப்படி ஸ்பீட் லிமிட் பண்ணாமல் வந்துட்டிங்கன்னா உங்களால் வண்டி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிருங்க. ஏதாவது இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குதுங்க. இதில் பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியனுக்கு தானுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குதுங்க. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேனுங்க. சரிங்க, இதே கிராசிங் ஒரு ஜங்ஷன் சிக்னல் இருக்குதுன்னு வைங்க. நீங்கள் வண்டியில் போய் நிற்கும்போது அந்த கிராசிங்க்கு முன்னாடி ஒரு வெள்ளை கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் உங்கள் வண்டி நிப்பாட்டி நீங்கள் நிற்கணுங்க. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பாதசாரிகள் கட்டாயமாக அவங்க கிராஸ் பண்ண வேண்டிய ரோடு சைடில் வந்து ரெட் சிக்னல் போட்டு வண்டி வாகனங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த ரோடை வந்து அவங்க கிராஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்க. அதனால வாகன ஓட்டிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் ஏரியாவில் மட்டும் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பாதசாரிகளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு ரெட்டு விழுந்திருக்கும் போது நீங்கள் நின்னீங்கன்னா போதும். ஆனால் ஒன்று மட்டும் பண்ணணுங்க, அதாவது உங்களுக்கு க்ரீன் சிக்னல் விழுகும்போது யாராவது பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அந்த கிராஸ் பண்ண வேண்டிய பாதையை வந்து பாதி கடந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முழுசாக அந்த ரோடை கிராஸ் பண்ணி போக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணித்தானுங்க ஆகணும். அந்த இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் விழுந்துருச்சு அப்படின்னு போட்டு அவங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களேன்னு போட்டு ஹார்ஸாக சத்தம் போடுறது, கோவப்படுறது, இல்லை ஹார்னை ரொம்ப லவுடாக அடிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அஃபென்ஸுங்க. வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமான அஃபென்ஸு. நம்ம ஊர்லேயெல்லாம் தான் ஹார்ன் வந்து டிசைனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி ரொம்ப லவுடாக ஹார்ன் அடிச்சிட்ருக்குறோம். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப தவறான செயல். ஹார்ன் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன பீப் சவுண்டு மட்டும்தான் அடிக்கணுங்க. ஆனால் அதே அளவுக்கு அந்த ஹார்னை பார்த்து ஒதுங்குறவங்க அவங்க சைட்லேயும் அதை கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்க, வாகன ஓட்டிகள் இப்படி ஃபாலோ பண்ணணுங்க. அப்போ நடந்து கிராஸ் பண்ணுறவங்க எப்படி வேணாலும் போகலாமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. இல்லைங்க, பாதசாரிகள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் போகும்போது மட்டும்தாங்க இவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு. பாதசாரிகள் வந்து கண்டிப்பாக பெடஸ்ட்ரியன் கிராசிங் லைனில் மட்டும்தாங்க ரோடு கிராஸ் பண்ணணுங்க. மற்ற இடத்துல எங்கே வேணாலும் ரோடை வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து எல்லா ரோட்லேயும் இந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங் ரூல்ஸ் வந்து இப்படித்தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. ஒரு சில பெரிய ரோடுகள்லேயும் மட்டும்தானுங்க இந்த மாதிரியான ரூல்ஸு. சின்ன சின்ன ரோடு அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ரோடு இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு தானுங்க அதிக கவனம் வேணுங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து இந்த பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது ரோடு கிராஸ் பண்ணுறவங்க வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கிராஸ் பண்ணுவாங்க. இந்த வாகன ஓட்டிகள் தான் அந்தந்த இடத்துல நம்ம யாராவது திடீர்னு உள்ளே வந்துட்டாலும் நின்று ஸ்லோ பண்ணி போயாகணுங்க. இந்த மாதிரி பெடஸ்ட்ரியனுக்கு, அதாவது சாலை கிடக்கும் பாதசாரிகளுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ முன்னுரிமை இருக்குதுங்க. வாகன ஓட்டிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒன்றுங்க. ஆனால் அதே மாதிரி இந்த சின்ன ரோடு ஸ்ட்ரீட் ரோட்லையெல்லாம் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் எங்கே வேணாலும் கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரோடை கவனிக்காமல், வண்டி வாகனங்கள் ஏதாவது வருதா வரலையான்னு கவனிக்காமல் வந்து ரோடை நினச்ச இடத்துல எல்லாம் கிராஸ் பண்ணக்கூடாதுங்க. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வண்டி கிராஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த வண்டி கிராஸ் ஆனதுக்கப்புறம் பாதசாரிகள் வந்து ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி பழகிக்கணுங்க. அதுதான் வந்து எல்லாருக்குமே சேஃப்டியாக இருக்கும். சரிங்க, பெடஸ்ட்ரியன் கிராசிங் பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேனுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்க, அடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேனுங்க. அது வரைக்கும் பை.